நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம சித்தரம்மா தினம் தினம் ஒவ்வொரு நல்ல தகவல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அந்த வகையில தியானம் அப்படின்னா என்ன, தியானத்தை நம்ம தினமும் பின்பற்றதால நமக்கு என்ன பலன், இலவச தியானம் சித்தரம்மா நமக்கு சொல்லி தராங்க. ஒவ்வொரு அமாவாசையன்றும் ராமேஸ்வரத்துல யாரெல்லாம் தியானம் கத்துக்கணும், யாரெல்லாம் நல்ல முறையில் நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக தியானம் கற்றுக்கோங்க. தியானம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க. சித்தரம்மா கிட்ட முன்பதிவு செஞ்சு நீங்கள் நேரில் தியான பயிற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இளமையான தோற்றம், நோய் நொடி இல்லாத நீண்ட வாழ்வு, இது எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்லலாம். தியானம்ங்கிறது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய அற்புத விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சில பேர் சித்தரம்மா நாம் ஃபோன் பண்ணுறோம், அவங்க ஃபோன் எடுக்கலைன்ற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. உங்களுடைய தொலைபேசி எண் மூலம் அழைப்பு நாங்கள் யாரும் தொலைபேசி எண் எடுக்கலைன்னா எல்லா நம்பர்லேயும் வாட்ஸ்அப் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அம்மா நான் தியானம் கற்றுக்க விரும்புகிறேன், என்னோட நம்பரையும் பேரையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுடைய பெயர், முகவரி, தொலைபேசி எண்ணை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு என்னென்னைக்கெல்லாம் ஃப்ரீ கிளாஸஸ் தியான வகுப்புகள் இருக்கோ நாங்களே உங்களை தொடர்பு கொள்வோம். இப்போது சித்தரம்மா தியான பயிற்சி வகுப்புகளை பற்றியும் தியானம் செய்வதால் ஏற்படும் நன்மைகளை பற்றியும் நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. நம்ம இப்போ அதை பார்க்கலாம். பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். யோக ஞான சித்தர் ராஜகுரு சரணம். ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. அம்மா என்கிட்ட எல்லோரும் கேட்டுக்கிட்டாங்க, யோக கலைகளை கற்றுக்கிறதுக்கும் தியான பயிற்சி எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி சூரியகலை சந்திரகலையை அடைகிறதுக்கும் தன்னுடைய தேக சுத்தி பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தேக சுத்தி நாடி சுத்தி பண்ணுறதுக்கும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தன்னுடைய உடலை எந்த மாதிரி அமைப்பில் வைக்கணும், அதே மாதிரி எப்படியெல்லாம் உணவு உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் நல்லா பாருங்கள். உடலால் உழைப்பாங்க. எப்படின்னா இந்த வண்டி ஓட்டுறவங்க, அப்புறம் கட்டடக்கலைகள், இப்படி பல உடல் உழைப்புனா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமான உடலுக்கு வேலை கொடுக்கக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் முக்கியமாக சாப்பிட வேண்டிய உணவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அரிசி சாப்பாடு, நல்லா சாப்பாடோட நல்லா காய்கறிகளோட மோர் இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிடணும். கோதுமை, நெய், தயிர், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, அப்புறம் நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், நெய்யெல்லாம் இவங்க அதிகமாக சேர்த்துக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது உடல் உழைப்பில் உள்ளவங்க அதிகமாக சேர்த்துக்கிறாங்க. முக்கியமாக சீரகம், பெருஞ்சீரகம், மஞ்சள், ஏலக்காய், லவங்கப்பட்டை, அப்புறம் நன்னாரி வேர், இதெல்லாம் போட்டு வெந்நி தண்ணி போட்டு 3-4 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி அதை இவங்க பாட்டிலில் வச்சு அப்பப்போ கொஞ்சம் குடிச்சுக்கிறணும். உடல் உழைப்பில் உள்ளவங்க இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக இவங்க சாப்பிட வேண்டியது. அதே மாதிரி தவநிலையில் உள்ளவங்களுக்கு இந்த தண்ணி கண்டிப்பாக அவசியமானது. அதே மாதிரி இவங்க என்னென்ன சாப்பிடணும்னா கண்டிப்பாக அரிசியில் செய்யக்கூடிய சாப்பாடு, கோதுமை, இட்லி, தோசை இதெல்லாம் அவங்க எடுக்கக்கூடாது. அதாவது உழைப்பு, மனசால் உழைக்கிறது, மனதுக்கும் ஆன்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் உடல் பயிற்சி, அந்த சுவாச பயிற்சி எடுக்கக்கூடியவங்க சாப்பிடக்கூடிய முக்கியமான சாப்பாடு எதுன்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக அந்த கோதுமை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அவங்களுடைய சப்பாத்தி அந்த மாதிரி கண்டிப்பாக பூரி எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பால், வெண்ணெய், கண்டிப்பாக வெண்ணெய், தேன், அப்புறம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, தக்காளியோடைய சாறு, அந்த ஜூஸ் மாதிரி எடுத்து நம்ம கையிலேயே எடுத்து செய்யணும். ஆப்பிள், திராட்சை பழம், மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம், பசலைக்கீரை அதிகமாக எடுத்துக்கிறணும். பொன்னாங்கண்ணி கீரை, பசலைக்கீரை, இதெல்லாம் டெய்லி ஒவ்வொரு கீரை பகலில் எடுத்துக்கிறணும், நைட்டு எடுக்கக்கூடாது. பகலில் எடுத்தால் தான் ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு உடல் இதாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த தவநிலையை மேற்கொள்கிறவங்க கண்டிப்பாக 2 வேளை தான் சாப்பிடணும், 3 வேளை சாப்பிடவே கூடாது.
அந்த 2 வேளை தான் சாப்பிடணும். அதே மாதிரி உடல் உறவும் மாதத்துக்கு ஒரு முறை தான் வைத்துக்கொள்ளணும். இந்த தவத்தை மேற்கொள்கிறவங்க கண்டிப்பாக அவங்க பின்பற்றக்கூடிய ஒரு ரொம்ப அவசியமானது. இது வந்து சத்து நிறைந்த காய்கறிகளை வந்து பொரியலாக சாப்பிட்லாம். இவங்களுக்கு சாப்பிடணும் ஆசை இருந்தால் சாப்பாடை வந்து பொரியல் மாதிரி வச்சுக்கலாம். பொரியல் கொஞ்சோண்டு வச்சுக்கலாம். அதுவுமே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இவங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வாரத்தில் வந்து ஒரு 2 நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்படி குளிக்கும்போது இவங்க வெந்நீர் தண்ணி வச்சு குளிக்கணும். பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது மாத்திரம் பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது, வெந்நீர் தண்ணியில் குளிக்கணும். இது வந்து இப்படி பண்ணும்போது இவங்க வந்து நீண்ட நாள் ஆயுளோடு இருக்கிறது மாத்திரம் இல்லை, தன்னுடைய உடல் வாகங்களை அழகாக கொண்டு வர முடியும். அது மாத்திரம் இல்லை, இவங்க வந்து தெய்வ சக்தியை, பிரபஞ்ச சக்தியை தனக்குள்ளே கொண்டு வர முடியும். ரொம்ப தெய்வீக ஆற்றல் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் அடிப்படை. அதே மாதிரி பகலில் கொஞ்சம் கூட இவங்க தூங்கவே கூடாது. பகலில் வந்து தூங்கக்கூடாது. நைட்டு தூங்கணும். நைட்டு வந்து காலத்தில் 8 மணிக்குள்ளே தூங்கிடணும். காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திக்கணும். நான் அதே மாதிரி தவத்தை மேற்கொள்கிறவங்க 2:30 மணிக்கு எந்திக்கணும். ஒரு மனிதனுக்கு குறைஞ்சது 6 மணி நேரம் 4 மணி நேரம் தவத்துக்குள்ளே போயிட்டோம்னாக்க 3 மணி நேரம் தூக்கம் போதுமானது. அதாவது தவம் வேறு, தியானம் வேறு. தியானம்ங்கிறது வந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம், தவம்ங்கிறது மணிக்கணக்கிலாக போகும். அப்புறம் முக்கியமாக எல்லாருக்கும் தெரிவிக்கிறது என்னவென்றால், தவத்தில் ஃப்ரீ கிளாஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்கிறவங்க ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறங்க. அதாவது ஃபோன் எடுக்க முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் பேசி அந்த வாட்ஸ்அப்பில் பதிவிடுங்க. அது அப்படி பதிவு பண்ணுறவங்களுக்கு கிளாஸ் பண்ண. இல்லைன்னா என்னை திடீர்னு வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நான் இன்றைக்கி ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன், இன்றைக்கி போகணும், வைக்கணும், மக்களை பார்க்கணுன்னு. இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட மக்களை பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன், பார்க்க முடியல. இப்போ வேறு இடத்துக்கு எனக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்படி நிறைய இடங்கள்ல என்னை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நான் வந்து பொதுவான தாயாக இருக்கேன். அப்போ நீங்கள் பதிவு செய்தால் மாத்திரம் என்னை பார்க்க வர முடியும். சில பேர் வந்து குடும்பத்தோடு காரை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க சொல்லாமல் கொள்ளாமல். அப்போ நான் இல்லாமல் போயிடுறேன். நான் இல்லைனாலும் பரவாயில்ல, அங்கே உள்ள ஆத்மலிங்கேஸ்வரையும் ஜோதிலிங்கேஸ்வரையும் கும்பிட்டு, அங்கே இருக்கிற காலபைரவர், சொர்ண காலபைரவரை கும்பிட்டு, நவகிரகங்களையும் கும்பிட்டு, அந்த புனித இதில் வந்து நீங்கள் உட்கார்ந்து இருந்து, இல்லையா அங்கே கொஞ்சம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் இளைப்பாரிட்டு போனாலும் உங்களுக்கு அந்த சக்தி வந்து வெளிப்படும். அது உங்களுக்கு ஒரு அற்புதமான சக்தியை தரும். ஒரு காலத்தில் நான் இல்லாமையே போயிட்டேன்னு வைங்க, அந்த இடத்துல வந்து அந்த புனிதமான அந்த ராமேஸ்வர இடத்துல வந்து சீதாதேவி அமர்ந்து சாந்தமான இடம், இளப்பார்ன இடம், தண்ணி குடித்த இடம், வில்லுண்டி தீர்த்தங்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ராமேஸ்வரத்தில் எங்கேயும் தங்க முடியாது, போக முடியாது. எல்லா இடத்துலையும் பணம்பாங்க. இங்கே அப்படி இல்லை, தாயோட இடம். இங்கே வரலாம், தங்கலாம், இளப்பாறலாம், இறைவனை கும்பிடலாம். நான்லாம் அழிஞ்சு போகிற ஒரு விஷயந்தான். நிரந்தரமானது இறைவன் ஒருவன். அவனை வந்து பிரார்த்தனை பண்ணலாம். அந்த இடத்துல சீதாதேவி இருந்த இடத்துலையும் நம்ம அங்கே வந்து உங்களுக்காகவே படைக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட இடம். அதெல்லாம் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ இருந்து வரக்கூட முடியாது, பக்கத்திலே இருப்பாங்க, வர முடியாது. ஆனால் கடவுளாக வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வருவார். எத்தனையோ பேர் ஃப்ளைட் டிக்கெட் போடுவாங்க, கேன்சல் ஆகிரும், இப்போ இதுவாயிரும், வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆயிரும், அவ்வளோவும் தாண்டி வரணும். ஆனால் உங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புதத்தை கொடுக்குறாருங்கும்போது அந்த இடத்துக்கு நீங்கள் தாராளமாக வந்து தெய்வத்தை வழி நடத்திட்டு தெய்வத்தை பார்த்துட்டு போங்க. நான் வந்து தவநிலையில் மேற்கொள்கிறேன். அதனால் நான் வந்து ஒரு மாதிரி பற்றற்ற நிலையில் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு வந்து 1ஆந்தேதி, அதுவுமா நான் ரொம்ப வரப்போகிற ஆபத்துகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக, உண்மையிலேயே நீங்கள் நம்புறீங்கிறதுக்காக இல்லை, ஒரு கண்ணீர் விட்டு நான் அழுதேன், வேதனைக்கு உள்ளானேன். அப்படியே வெயிலில் போய் அப்படியே உட்காந்து மனம் உடஞ்சி போனேன் நான். ஏன்னா வரப்போகிற ஆபத்துலேயும் இருக்கும், ஒவ்வொருத்தவங்க துன்பத்தையும் என்னால் வந்து செய்ய முடியே, தீர்க்க சக்தி இல்லையே, எனக்கு கம்மியாக இருக்கேன்ட்டு அவ்வளோ ஒரு மனம் உடைந்தேன். அதனால் என் பிள்ளைகளாக இருக்க எல்லோரும் முன்பதிவு வந்து பண்ணுங்கள். முன்பதிவு பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு என்னை வந்து பாருங்கள்.
அப்புறம் நான் அங்கங்கே போயிட்டாலும் இறைவனையே தேர்வு செய்யுங்க. இறைவன் தான் உங்களுக்கு துணையாக இருப்பான். வாழ்க வளமுடன். ஜெய் ஸ்ரீராம். தீர்க்காயுஷ்மா சகல சௌபாக்கியங்கள் பிராசிரஸ்து. சதா சதாசிவம். ஜெயபொலினா. ஹர ஹர மகாதேவ்.